வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? கூட்டணி அமைக்க போகிறாரா? அவரை நம்பி கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவோட தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தார். இது பாஜக மேலிடத்துக்கு தெரிஞ்சவன தான் அவசரமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து வாங்க கூட்டணிக்குள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு அமித்ஷா போயிட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருக்குது. இந்த கூட்டணியை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கொள்கை அடிப்படையில் நிறைய கட்சிகள் வரணும் அப்படின்னு விஜயும் எதிர்பார்க்குறாரு. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் விஜய் நம்புறதுக்கு கூட்டணி கட்சிகள் எதுவுமே பெருசாக தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து சந்தித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை அப்படி விட முடியாது அப்படின்னு அமித்ஷா பல நெருக்கடிகளை கொடுத்து அவரை வச்சு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூத் கமிட்டி அதிகம் உள்ளது. கடைசி கிராமம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது. பாஜகவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. பூத் கமிட்டிலாம் அமைக்க முடியாது. அமைச்சிருக்காங்களான்னு தெரியாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை வச்சு பாஜக சமாளிச்சுக்கும். பாஜக வெற்றி பெறதுக்கு அதிமுக உறுதுணையாக இருக்கும். அதிமுக வெற்றி பெறுறதுக்கு பாஜக உறுதுணையாக இருக்குமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இப்போது அதிமுக பாஜக கூட்டணி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. இதுக்கிடையில் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த கூட்டணி இன்னும் உருவாகலை. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனித்து தேர்தலை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் கொஞ்சம் வலுவாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக இப்படி நிறைய கட்சிகள் கூட்டணிக்குள்ளே இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேமுதிக மட்டும்தான் இருந்த. எஸ்டிபிஐயும் பார்த்திங்கன்னா திமுகவோட போய் சேர்ந்துட்டாங்க. அவர் எடுத்த முடிவு பாஜகவோட இனிமேல் எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அப்போ சொல்லி சத்தியம்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. அவர் நிலமா அப்படி. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு போய் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு அவசியமாக அவருக்கு? மூஞ்சியை பார்த்தீங்களா? அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ரொம்ப இறுக்கணமான ஒரு முகத்தோடு உட்காந்துருந்தார் மனுஷன். அவரோட கேபி முன்சாமியெல்லாம் போய் அப்படியே கையை தூக்குறதுக்கே தயங்கி தூக்குனார். அந்த மாதிரி வேலுமணி மட்டும்தான் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தார். நமக்கு இன்னுமே வழக்கு தொடர்பு அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம சேர்த்து வச்ச சொத்தை மட்டும் அப்படியே காப்பாற்றிக்கிட்டு போனாலே போதும்ப்பா. இப்படியே அதிமுக தொண்டர்களை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. சரி, அதிமுக கூட்டணியில் தேமுதிக மட்டும்தான் இருக்குது. பாஜக கூட்டணியில் பாமக இருக்குது. இப்படி இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம், சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்களை சேர்க்க முடியாது, கட்சிக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது, கூட்டணிக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாதுன்னு அதுக்கு அமித்ஷா ஒத்துட்டு போயிருக்கிறார். அப்படின்னா இவங்களுடைய பாஜகவை ஆதரித்த இவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி இப்படி ஒத்துக்கிட்டு போக முடியும் அப்படின்னா அமித்ஷா அவங்களை சமாதானப்படுத்திடுவார். கொஞ்சம் பொறுங்க, இன்னும் காலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்து கூட்டணிக்குள்ளே திணிச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் அவர் சொல்கிறது நம்ம கேட்போம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் இரட்டை தொடர்பான வழக்கு இருக்குது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடக்கும். அந்த விசாரணை எப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமையிட்ட தான் ஆகணும், அமித்ஷாட்ட போய் தான் ஆகணும். அப்போ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் அதிமுக உட்கட்சி விஷயங்களில் நான் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ போய் நான் தலையிட முடியாது. நீ ஓபிஎஸ்டையோ கேசி பழனிசாமிகிட்டையோ பெங்களூர் புகழேந்திட்டையோ அப்புறமா சூரியமூர்த்தி வழக்கறிஞர்கிட்டையோ நீ பேசிக்கப்பா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டேன், நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவார். தேர்தல் ஆணையம் அவ்வளோ சுலபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை சின்னத்தையோ கட்சியையோ கொடுக்காது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு ஒரே ஒரு காரணமாக, மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இரட்டை சின்னம் கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கிற வழக்குகள், அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் நம்மளுடைய அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம். இந்த மாதிரி பயங்களோட தான் எடப்பாடி பழனிசாமி சுற்றிக்கிட்டே இருந்தார். இதுக்கெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் தரோன்னு அமித்ஷா சொன்ன உடனே அவ்வளோ நாள் டென்ஷனாக இருந்த உட்கட்சி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறது, செங்கோட்டையினால் கடைசி நேரங்களெல்லாம் பயங்கரமான ஒரு பிரச்சனை, மன உளைச்சல் அப்படின்னு கிடந்தார். அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னம்னா அவருக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்கவே கூடாது. வேறு விஷயங்களை பார்க்கவே முடியல. ஜனவரி 9ஆம் தேதியே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். வேலுமணி சொன்னார்.
எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் பண்ணி அதிமுக வளர்க்க போகிறாரு அப்படி இப்படிலாம் பேசினார். ஒன்றும் இப்போ ஏப்ரலே வந்துருச்சு, முடிய போகுது ஏப்ரலே. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் அவர் பிரச்சாரத்துக்கே போகல. கட்சியை வந்து கட்டமைக்கிற வேலையை கூட இன்னும் பண்ண முடியல. உட்கட்சி பிரச்சனையில் ரொம்ப தவிச்சு போயிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதில் சிலருக்கு மட்டும்தான் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஓகே, நிறைய தலைவர்களுக்கு வந்து ஏயா திரும்பவும் அக்கப்போர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்துகிட்டே இருக்காங்க. சரி, இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி, இப்போ வந்து அதிமுக பாஜக தலைமையில், திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அப்புறமா விஜய் தலைமையில் ஒரு அணி தேர்தல் காலத்தில் போட்டி போடுவோம். நாம் தமிழர் 4வதாக வந்து அவரும் வந்து தனித்து தான் போட்டி போடுவார். ஆனால் வந்து இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது பாஜக பேசி பாஜக சைடு கூட்டணிகளை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தமிழர் வரமாட்டார், அவர் இப்போ வேட்பாளர் எல்லாம் தேர்வு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக விஜய் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ வந்து என்ன கேட்டார், 80 தொகுதிகள் கேட்டார், துணை முதலமைச்சர் பதவி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கவே இல்லை. தேர்தலை இப்போ தான் முதல் முறையாக சந்திக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியும்? நீங்கள் எடுத்த உடனே 80 தொகுதிகள் கேட்குறீங்க. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, இளைஞர்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க, அதே போல் மகளிர் ஓட்டு உங்களுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது அத்தனையும் அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இந்த பயத்தை தாண்டி உங்கள் கூட எப்படி நம்பிக்கையோடு நாங்கள் கூட்டணி வச்சு 80 தொகுதிகளை கொடுக்க முடியும்? அது இல்லாமல் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டோம், அதனால துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கராராக பேசிட்டார். ஆனால் இதே சமயத்தில் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். பாஜகவுக்கு ஒரு சட்டம் கொள்கை, அதே போல் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினா அதுக்கு ஒரு சட்டம் ஒரு கொள்கையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக இப்போ கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயை திரும்பவும் இப்போ கொண்டு வரவே முடியாது அதிமுகவுக்குள்ளே. விஜய் வந்து திமுக அரசியல் எதிரின்ட்டார், கொள்கை எதிரி அப்படின்னா பாஜக அப்படின்ட்டார். அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் விஜய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2026 தேர்தலில் வந்து விஜய் தனிச்சு தான் போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, விஜய் தனிச்சு போட்டி போடுறாரு அப்படின்னா 234 தொகுதி, 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தணும். வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதே இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு புதுமுகமாக இருப்பாங்க. அப்படியே வேட்பாளர் நிறுத்திட்டாலும் புதுமுகமாக தான் இருப்பாங்க. எல்லா முகமுமே பார்த்திங்கன்னா விஜய் முகமாக தான் இருக்கும். விஜய்க்காக ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க அப்படி நினைக்கிறவங்க வந்து விஜய்க்கு அந்த புதுமுகங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து சினிமா செல்வாக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜய் வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கிறது அவ்வளவு வந்து ஒரு நல்ல விதமாக இல்லை. அது இல்லாமல் வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு. இப்போ எல்லாமே கிராமமாக பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர்கள், தொண்டர்கள் இப்படி நிறைய போஸ்டிங்கை போடாமல் இருக்குது, பூத் கமிட்டி அமைக்காமல் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை அவர் பண்ணாமல் இருக்கிறாரு. தேர்தல் வர நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளும் எம்ஜிஆர் போல் இல்லை விஜயகாந்த் போல் நம்மளும் கட்சியும் வந்து வளர்ப்போம். விஜயகாந்த் கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் தான் கட்சி பலகீனப்பட்டு போச்ச விஜயகாந்த் நல்லா சிறப்பாக தான் கட்சியை வழி நடத்திட்டு இருந்தார். அதே போல் நம்மளும் கட்சியை வந்து நடத்த முடியும், எம்ஜிஆர் போல் நம்ம கட்சியை வந்து டக்குன்னு மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் வந்து மாவட்ட செயலர் பட்டியல் மட்டும்தான் போட்டிருக்கிறார். ஒன்றியம், அப்புறமா நகரம், மாநகரம், கிளைக்கழக நிர்வாகிகள் இப்படி எல்லாத்தையுமே போஸ்டிங்கை போட்டு விட்டுட்டு விஜய் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் யார் வேட்பாளர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள களத்தில் இறக்கி விட்டாதான் தமிழக வெற்றி கழகத்தோட வேகம் என்ன அப்படின்னு தெரியும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா விஜய் வந்து பெருசாக வந்து மக்களை போய் சந்திக்கவே இல்லை. வெள்ளம் பாதித்த போது கூட அவர் வீட்டில் வச்சு தான் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, நான் அங்கே போனேன்னா தேவையில்லாமல் கும்பல் வரும், காவல்துறைக்கு பிரச்சனை வரும், இப்படி எல்லா விஷயங்களையும் எங்கள் மனசில் வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, அது ஓகே. அப்புறமா பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனவர் வண்டியிலே இருந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஒரு பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டார். பரந்தூர் மக்களுக்காக ஆதரவாக பேசிட்டு வந்துட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் போலியோ எம்ஜிஆர் போலியோ களத்தில் இறங்கி இது வரைக்கும் இன்னும் செயல்படலை. இதுதான் வந்து விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? விஜய் எவ்வளோ சீக்கிரமாக மக்களை போய் சந்திக்கணும், மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் தன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவருடைய அரசியல் எதிரி திமுக, அதே சொல்கிறாரு. கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு விஷயம். மாநில அரசையும் மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய மத்திய அரசோட பிரச்சனைகளையும் சமாளிக்கணும்,
டார்ச்சரையும் சந்திக்கணும், அதே போல் வந்து மாநில அரசோட எதிர்ப்பையும் சந்திக்கணும். இதெல்லாம் தாண்டி விஜயோட ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்கணும். இதுதான் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இந்த சவாலையெல்லாம் தாண்டி விஜய் எப்படி சந்திக்க போகிறாரு, விஜய் எப்படி வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு? ஏன்னா திமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, ஏற்கனவே இருந்த கட்சி. அதே போல் அதிமுகவும் பார்த்திங்கன்னா பல தேர்தல்களை சந்தித்து எப்படியெல்லாம் தேர்தல் நுணுக்கமெல்லாம் தெரியும் அவங்களுக்கு, எப்படியெல்லாம் தேர்தலை கையாளணும் அப்படிங்கிற விஷயம்லாம் புரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து எப்படி தேர்தலை விஜயை சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஆதரவை கொடுங்க. நன்றி.